கிங்கினி 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 அட ஏன் இப்படி ஐஸ்கிரீம் விக்கிற மாதிரி கத்திக்கிட்டே வர? என்னமா பண்ண சொல்ற? எல்லாம் உன் மேல ஒரு காதல் தான். என் காதல் தெய்வத்தை மணி அடிச்சு கூப்பிடுறேன், இது தப்பா? காதலா? ஓ மூஞ்சிக்கு காதல் ஒரு கேடா? இங்கதான் நீ தப்பு பண்ற. ஒரு பொண்ண ஒரு ஆண் காதலிக்கிறதுக்கு மூஞ்சி மட்டும் இருந்தா போறாது, வேற 2 விஷயங்கள் வேணும். ஒண்ணு நெஞ்சு, இன்னொன்னு முயற்சி. யோ, உன காதலன்னு சொல்லிக்கிற அளவுக்கு உனக்கு என்னையா தகுதி இருக்கு? என்ன கல்யாணம் படிக்கிறவன் நல்ல புத்திசாலியா இருக்கணும்னு ஆசைப்படுறேன். இதுக்கு என்ன சொல்ற நீ? வேற என்ன சொல்ல முடியும்? நீ கரெக்டான இடத்துக்கு தான் வந்திருக்கிற. என்ன விட ஒரு அறிவு ஜீவி இந்த உலகத்துல ஒரு கிடைக்குமா? ஆமா, சும்மா எனக்கு அறிவு இருக்கான்னு கேட்டுட்டு இருக்கிறிய, உனக்கு அறிவு இருக்கான்னு நான் டெஸ்ட் பண்ணட்டுமா? சேலஞ்ச் சேலஞ்ச். நல்லா கவனி. உயிருக்கு உயிரா நேசிக்கிற 2 காதலர்கள் பிக்னிக் போயிட்டு இருந்தாங்க. திடீர்னு அந்த காதலனை பார்த்து, கண்ணே எனக்கு இமிடியட்டா ஒரு பழம் வேணும்ட்டான். பாவம், பழம் வாங்கணும்னா அந்த காதலன் கிட்டத்தட்ட 10 மைல் ஓடி ஆகணும். அங்கதான் கடை இருக்குது. ஆனா அவன் தயங்கலையே. அந்த காதலிக்காக ஓடினான் பழக்கடையின் வாசலுக்கே ஓடினான். ஆனா அங்க போன அப்புறம் தான் அந்த மடையனுக்கு தெரிய வந்தது, அவகிட்ட என்ன பழம் கேட்க மறந்துட்டான். யோசிச்சு பார், பழம் வாங்காம அவனால திரும்பி போக முடியாது. 10 மைல் ஓடி வந்திருக்கான். இந்த நிலைமையில அந்த காதலன் என்ன வாங்கி இருப்பான்? தெரியலையே. 10 மைல் ஓடி வந்திருக்கானே, மூச்சு வாங்கி இருப்பான். பாவி, என் பையன் நான் செஞ்ச தப்பையே செஞ்சுக்கிட்டு இருக்கிறான். இவன் மூஞ்சி மோர கட்டைக்கு காதல் ஒரு கேடா? இத வளர விடப்படாது, முளையிலேயே கிள்ளி எரிஞ்சிடணும். பாலாஜி, இது ஃபாரின் வாட்ச். இதுக்கு பேர் ரோபோ வாட்ச். நான் காதல்ல வெற்றி அடைஞ்சதுக்கு உனக்கு அன்பளிப்பு. எனக்கா? தேங்க் யூ சோ மச். உண்மையான நண்பன் தான் நீதான்ப்பா. ரோபோ வாட்ச், இத வச்சு என் காதல நான் சக்சஸ் பண்றேன் பாரு. தூள் பண்ணிடுறேன். ரோபோ வாட்ச். ஏய் பாலாஜி, ஐயோ இந்த வாட்சை பத்தி சொல்லவே இல்லையே. அதுல டேப் ரெக்கார்ட் இருக்கு. கண்ட நேரத்துல கண்டது பேசுமே. எசக்கு புசுக்கா மாட்டிக்க போறான். மாட்டிக்கிட்டு ஏய்யா என் பின்னாடி சுத்தி என் உயிர் இப்படி வாங்குற? என் உயிரே நீதானே, அதனால தான் உன் பின்னாடியே சுத்திட்டு இருக்கேன். யோ, முன்ன பின்ன தெரியாதவனா எப்படியா காதலிக்கிறது? இது முன்ன இது பின்ன சரியா பார்க்காதது உன்னுடைய தப்பு. கஷ்டம். உன்னை பார்த்தா எனக்கு காதல் வரல, எனக்கு கண்ணா பின்னான்னு வருதே. யோ, என்னையா உன்னோட பெரிய தொந்தரவா போச்சு? ஆமா, நான் யார் தெரியுமா? நல்லா தெரியுமே. நீ ஒரு குரங்கு மூஞ்சி. உன்னை பார்த்தாலே எனக்கு பரிதாபமா இருக்கியா? சரியா, நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு வெச்சுக்க. உன்னால எனக்கு வாழ்க்கையில என்ன தர முடியும்? உனக்கு நான் தரக்கூடியதெல்லாம் செருப்படி. யோ, இத தமாஷல வேணாம். நான் சீரியஸா கேக்குறேன். என் அழகுல மயங்கி தானே நீ என்ன காதலிக்கிற? இந்த பாரு, மத்தவங்க மாதிரி போய் சொல்லி நீ பாக்குறதுக்கு ஸ்ரீதேவி மாதிரி இருக்கேன்ல நான் சொல்ல போறது இல்ல. என்ன பொறுத்த வரைக்கும் நீ ஒரு மூதேவி. எங்க இருந்தது? யோ, நானும் பாக்குறேன். வந்ததுல நீ என்ன திட்டிக்கிட்டே இருக்க. சத்தியமா நான் ஒண்ணு சொல்லமா? அடிச்சு சும்மா இருயா. ஓ மூஞ்சிக்கு உன் கூட பாக்கல வந்து பேசிக்கிட்டு இருக்க பாரு. நான் ஒரு முட்டாள். என்ன கர்மண்டா அது? ஏயா, நானும் ரொம்ப நேரமா பாத்துட்டு இருக்கேன். ஒரு பொண்ணை சரி பண்ண முடியலையா? என்னையா பண்ண சொல்றீங்க? நீ எல்லாம் ஒரு ஆம்பளையா? நான் ஒரு வழி சொல்றேன், கேக்குறியா? ஓடாதடியா. ஏய், உனக்கு என்ன திமிரு இருக்கும்? உனக்கு இது வேணும், இன்னும் வேணும். என்னைய தடியா சொல்ல முடியாது. தெரியுமே, நான் காதலிக்கிற பாலாஜி. ஐயோ, இப்படி சொல்லித்தாமா என் பொண்ணு தான் வாழ்க்கைய பாழாக்கிக்கிட்டா. என்ன சார் சொல்றீங்க? அம்மா கிங்கணி, இந்த பாலாஜி இருக்கானே, இவன் ஒரு பொறுக்கி, ஸ்திரீ லோலன், ஜெகதர பிரதாபன். பல பொண்ணுங்க இவனை நம்பி ஏமாந்து போயிருக்காங்க. இத பாத்தியா? இந்த பொண்ணு எப்படி இருக்கா? நல்லா இருக்கால்ல? சொன்னா நீ நம்ப மாட்ட. இவதான் என் பொண்ணு. அந்த பேமானி பாலாஜியோட நெருக்கமா பழகினான். பயத்துல 4 மாசம் அவன் ஏமாத்திட்டு ஓடிட்டான். வெளியே தெரிஞ்சா வெக்கக்கேடு, கர்ப்பத்தை எப்படியாவது கலைக்கணும்னு பொண்ணை கூட்டிக்கிட்டு புத்தூருக்கு போனேன். அங்க போய் பார்த்தா ஒரு பெரிய கியூவே இருந்துச்சு. இந்த மூதேவி பாலாஜியுடைய போட்டோ தான் எல்லார் கையிலயும் இருந்துச்சு. அம்மாடி, இந்த பொண்ணுங்களுக்கெல்லாம் ஏற்பட்ட கதி உனக்கு ஏற்படக்கூடாதுங்கிறதுக்காகத்தான் தகப்பன் ஸ்தானத்துல இருந்து இதையெல்லாம் உனக்கு சொல்றேன். கேட்கறதும் விடுறதும் ஓ இஷ்டம். அதுக்கு மேல ஆண்டவன் விட்ட வழி. இந்த போட்டோவெல்லாம் கொடு, இன்னும் 4 இடத்துல கொண்டு போய் காட்டணும். உன் போட்டோலயும் ஒண்ணு இருந்தா கொடு, இந்த ஆல்பத்துல சேர்த்துக்கிறேன். மரம்மா.
ஐயே, 4 நாளா நை நை நைன்னு ஒரே தொல்லை. யாரா அவன்? அவன் இவன் என்ற ஏகவச்சனம் வேண்டாம். பிரபல வயலின் வித்வான், ரேடியோல ரெகுலரா வாசிக்கிறவர். பீகாரில் வெள்ளம்ல இருந்து பெரிய மனுஷன் சாவு வரைக்கும் இவர்தான் வாசிக்கிறது. இங்க யாரா செத்தா? அஹ், அஹ், என் காதலியே சாகடிச்சிட்டியே. இனிமே என் வாழ்க்கையில சந்தோஷமே இருக்க கூடாது. எங்கும் சோகம், எதிலும் சோகம். அதனால்தான் மாசம் 500 ரூபாய் சம்பளத்துல இவரை கூடவே வச்சிருக்கிறேன். 500 ரூபாயா? அது நீதான் கொடுக்க போற. அப்படியா? கூட 50 ரூபாய் போட்டு தரேன். உன்னை பெத்த சோகத்துக்கு சேர்த்து வாசிக்க சொல்லு. காதல்ல தோல்வியா? மூஞ்சி மோவர கட்டைய பாரு. அங்க அந்த ஆனந்தோட காதலை ஆதரிச்சு ஜால்ரா தட்டுற. ஆனா இங்க 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 இந்த பாலாஜியோட காதலியே அழிக்கிறியே. அறிவு கட்டவனே, பெரிய இடத்தை ஆதரிச்சா கௌரவம் கிடைக்கும், உன்னை ஆதரிச்சா அவமானம் தான் கிடைக்கும். நீ மட்டும் எப்படி? எங்க அம்மாவை எப்படி கட்டிக்கிட்ட? ஜாதகம் பார்த்தா கட்டிக்கிட்ட? காதலிச்சு தானே கல்யாணம் பண்ணிக்கிட்ட? நல்ல கேள்வியை கேட்டிருக்க. நல்ல எஃபெக்ட் கூடயா? ஓஹோ, பிளாஷ்பேக்கு வரியா? சொல்றேன். ஒரு 25 வருஷத்துக்கு முன்னால மூதேவி 25 தடவை இழுக்க போறிய நினைவுக்கு வந்துடுச்சு. போதும், நிறுத்திக்க. உங்க அம்மா லூசி காப்பர்ஃபீல்ட நான் காதலிச்சது உண்மைதான். காதலிக்கும் போது கிளிகிளிப்பா தான் இருந்துச்சு. ஆனா கல்யாணம்னு வரும்போது பல ப்ராப்ளம் வந்துடுச்சு. தாலி கட்ட நான் கழுத்தை நீட்டுன்னு அவ விரல நீட்டினா. தாலியா மோதிரமா? கூறப்புடவையா கவுனா? சர்ச்சா கோவிலா? மந்திரமா ஜபமா? இப்படி பல குழப்பம் இருந்துச்சு. திங்கிற தீனியிலேந்து பண்ற திவசம் வரைக்கும் ஒரே இடைஞ்சல். இது மறத்தனம். உன் வாழ்க்கையில் நடந்ததெல்லாம் என் வாழ்க்கையில நடக்கும்ன்றது என்ன நிச்சயம்? நடக்குமோ நடக்காதோ, ரிஸ்க் எடுக்க நான் தயாரா இல்ல. ஆக மொத்தம் உன் கல்யாணம் அம்பேல். இந்த கல்யாணத்தை நான் நடத்தி காட்டுறேன். நான் உன்னை பெத்த அப்பன்டா, நடக்க விட்டுருவேனா? நான் அப்பனுக்கு அப்ப. இந்த கல்யாணம் நடக்கதான் போகுது. நீ என்ன பார்த்து அப்பான்னு கதறத்தான் போற. Shall we see? பாப்பமா? Challenge? சவால Accepted. ஒத்துக்கிறேன். Okay. சரி. Bloody fool. போறேன். இனிமே ஒரு நிமிஷம் இந்த வீட்டுல நான் தங்க போறது இல்ல. கல்யாணத்தை சத்திரத்தை ஃபிக்ஸ் பண்ணிட்டு அப்புறம் இன்விடேஷனோட வந்து மீட் பண்றேன். வரேன். அண்ணே, கொஞ்சம் அதை இப்படி கொடுக்குறீங்களா? ஓடுறா. குழி தோன்றேன்னு சொல்லி கார்பரேஷன்காரங்க வந்து குழி தோண்டி குழா போடுறாங்க. அவங்க மூடிட்டு போன 4வது நாள் எலக்ட்ரிசிட்டி போர்டுக்காரங்க வந்து குழி தோன்றாங்க. அவங்க மூடிட்டு இந்த பக்கம் போனதும் அந்த பக்கம் டெலிபோன்காரங்க வந்து குழி தோன்றாங்க. அவங்க மூடிட்டு போனதும் சாக்கடைக்காரங்க வந்து அவங்க குழி வெட்டுறாங்க. அவங்க இந்த பக்கம் போனதும் சில பசங்க வந்து மந்திரிக்காக குழி தோன்றாங்க. ஏன்டா இந்த மாதிரி குழி தோன்றீங்கன்னு கேட்டா, மந்திரி வர போறாரு, செடி நட போறாரு, கொடி நட போறாருன்றாங்க. இவங்க குழி தோண்டியே பழகி போயிட்டாருங்க. ஒரு நாள் இல்லைன்னா ஒரு நாள் ஜனநாயகத்தை இவங்க தோண்டின குழியில புதைச்சிட போறாங்களேன்னு பயமா இருக்குது. இதுதான் இந்த வாரம் நான் எழுத போற தலையங்கம். 30 வருஷமா இது என் கழுத்துல தொங்குது. அடிக்கடி இப்படி பேசி பேசி ஏதுக்கு சோதனை வருது? வரும். போன வாரம் ஆஞ்சநேய உபாசகர் இல்ல மயிலாப்பூர்ல, அவர்கிட்ட உங்க ஜாதகத்தை என்ன காமிச்சேன். சொன்னாரு? கொஞ்ச நாளைக்கு நீங்க பேசாம இருக்கிறது நல்லதுன்னு சொன்னாரு. அரசியல்வாதிக்கு தான் என் வாய மூடுறதுக்கு ஆசைப்படுறாங்கன்னு நினைச்சேன். அனுமாரு ஆசைப்படுறாரு போல இருக்குது. அனுமாரி அரசியல்வாதி எல்லாரும் ஒண்ணுதானே. பைத்தியக்காரி, நான் வாய பத்திக்கிட்டு இருந்தேன்னா நாய் கூட என்ன சீந்தாது. அப்பப்ப ஏதாவது பிரச்சனையை கிளப்பி விட்டுக்கிட்டே இருக்கணும். சத்தம் போட்டுக்கிட்டே இருக்கிறவன் தான் பெரிய மனுஷன். இப்ப கூட ஒரு ஜோக் எழுத போறேன். ஜோக் எழுதினாலே பிரச்சனை தானே. என்னப்பா அந்த ஜோக்கு? அப்படி கேளு. மண்ணெண்ணெய்க்காக ஒரு பெரிய கியூ நின்னுகிட்டு இருந்தது. அந்த கியூல நின்னு ஒருத்தனுக்கு ரொம்ப அழுத்து போச்சு. கோவம் வந்து, இந்த மாதிரி கியூ நிக்கிறதுக்கெல்லாம் எவன் காரணமோ போய் அவனை கொலை பண்ணிட்டு வந்துடுறான்னு புறப்பட்டான். போனவன் 5 நிமிஷத்துல திரும்பி வந்துட்டான். கியூல நின்ன மத்தவங்க எல்லாம் என்ன ஏன் தாட கொன்னுட்டியான்னு கேட்டாங்க. இல்ல, அவனை கொல்றதுக்கு இதை விட பெரிய கியூவா அங்க நிக்குது, அதனால திரும்பி வந்துட்டேன். நல்லா இருக்கு. நான் நல்லா இருந்தேன், என்ன பிரயோஜனம்? நானும் இந்த மாதிரி எவ்வளவோ ஜோக் எழுதுறேன். இருந்தாலும் எங்க பத்திரிகைக்கு வரதை விட உனக்கு தான் அதிகமா காதல் கடிதங்களே வருது. அப்படியா? தம்பி, இந்தா எல்லா லெட்டர்ஸையும் படிச்சுட்டேன். பரவாயில்ல, இந்த காலத்து பொண்ணுங்க நல்லாவே லவ் லெட்டர்ஸ் எழுதுறாங்க. என்னதான் இருந்தாலும் லக்ஷ்மி எனக்கு எழுதின லவ் லெட்டர்ஸ் மாதிரி இதெல்லாம் வரவே வராது. பஸ், நீ வாழ்க்கையிலேயே பண்ண ஒரே அதிர்ஷ்டம் உன் புள்ளதான். நல்ல வேலை உன்ன மாதிரி இல்ல. சித்தப்பா, என்னப்பா? எல்லாரும் ஜால்ரா தான் அடிப்பாங்க, நீங்க தவளே அடிக்கிறீங்களே. சரி சரி, சாப்பிடுவாங்க. எக்ஸ்கியூஸ் மீ சார்,
எனக்கு ஒரு சின்ன உதவி வேணும். கேக்குறது பெருசா கல. வா வா வா, பாக்குறதுக்கு நல்லா இருக்கே. உட்காருறியா? எங்க சேர் இல்லையே, பரவாயில்லையே. உன் பேர் என்னம்மா? கிங்கிணி. சொந்த ஊரு? கொங்கணி. உனக்கு என்ன வேணும்? சார், எனக்கு மிஸ்டர் ஆனந்தோட ஆட்டோகிராஃப் வேணும். என்ன பெரிய ஆனந்தோட ஆட்டோகிராஃப்? அது என்ன வரவெல்லாம் சும்மா ஆனந்தம் 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 அங்கேயே அலையறீங்க? என்ன உங்க பெரிய ஆனந்த? இந்த பாரு, நீ கையெழுத்து கேட்கிற அந்த ஆனந்தோட தலையெழுத்தியே நிர்ணயிக்கிறவன் நாம. அவன் ஆடுற ஆட்டமும் பாடுற பாட்டும் எல்லாம் நான் கம்போஸ் பண்ணி கொடுத்தது தெரியுமா? கொண்டா, நானே கையெழுத்து போட்டு தரேன். ஏன் இப்படி போய் சொல்ற? பார்த்தாலே தெரியுது. நீ ஆனந்த் சாருக்கு என்ன வேணும் எனக்கு இப்ப நல்லா புரிஞ்சு போச்சு. என்ன? எடுபுடி. யார் இந்த போட்டோல இருக்கிற பொண்ணு? ரொம்ப அழகா இருக்காளே. தன்னை விட ஒருத்தி அழகா இருக்கான்னு உங்க அம்மா இப்பதான் முதல் தடவையா ஒத்துக்கிட்டு இருக்கா. யாரு அந்த பொண்ணு? பொண்ணா இவ? கண்ணா, இந்த காலத்து பொண்ணுங்கள்லாம் ஒரு டைப்பா ட்ரெஸ் பண்ணிக்கும். அதனால பொண்ணா ஆனா இல்ல ரெண்டு கட்டானான்னு குழம்பிடக்கூடாது. இவ பொண்ணே தான். எடுத்தது ஏன் கேமரா வாச்சே? இதெல்லாம் கூட்டத்துல எல்லாரும் தன்னை கவனிக்கிறதுக்காக மோடி மஸ்தான் பண்ற வேலை. ஒரு சடன் இம்பாக்டுக்காக. அந்த காலத்துல உங்க அம்மா இந்த மாதிரி ட்ரிக்ஸ் எல்லாம் நிறைய பண்ணிருக்கா. அவளை பதிலுக்கு ஏதாவது செஞ்சு அழ வைக்கணும்பா. போய் நறுக்குன்னு கிள்ளிடு. அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். நீங்களே கிள்ளிடுறீங்களா? உங்க ஐடியாலாம் தேவையில்ல. அந்த பொண்ணை என்ன செய்யணும்னு எனக்கு தெரியும். எனக்கு தெரியும்ட்டு போறானே, எசக்கு பெசக்கா ஏதாவது நடந்து போச்சுன்னா நீ வாயை பத்திக்கிட்டு பேசாம இல்ல, உன்னை பாஷையில் நான் திட்டிப்பிடுவேன். அப்ப நான் வெளிநடப்பு செய்வேன். உன்னை சஸ்பெண்ட் பண்ற. ஆஹா, சித்தப்பா எந்திரிங்க. அப்பா, நீ சுத்துனதுல உடம்பு நகரா புரியல. ஆமா, என்ன குதூகலமா இருக்கிற? காதல் கை கூடிடுச்சா? பார்த்தாச்சு, பாடியாச்சு, ஒருத்தர் புரிஞ்சுக்கிட்டாச்சு. வெரி குட். ரெண்டு பேரும் சேர்ந்து குட்டிச்சோரா போறதுன்னு தீர்மானம் பண்ணிட்டீங்க. இதுல மத்தவங்களுக்கு இன்டர்ஃபியர் பண்ண ரைட் கிடையாது. ஒரே ஒரு சின்ன அட்வைஸ். எவ்வளவுதான் எதிர்ப்பு வந்தாலும் ஊழல் மாதிரி ஸ்டடியா நிலைச்சு நிக்கணும். ஆனந்த், லதா ஒரு நாளைக்கு நம்ம வீட்டுக்கு கூட்டிட்டு வந்து எங்களை அறிமுகப்படுத்தி வைடா. ஓகே. நல்ல ஃபேமிலி. என்னது? என்ன? கை காட்டு. என்ன கட்டு இது? என்னடா ஆச்சு? என்னடா இது? கால் கட்டு போடுறதுக்கு முன்னால கை கட்டோட வந்து நிக்கிற. சும்மா இரு பசு. அப்பா, எனக்கு எப்படி அடிபட்டதுன்னு கேட்கவே இல்லையே. நீ என்ன அரசியல் ரீதியாவே அடி வாங்கியிருக்க போற? அந்த பொண்ணு லதா கிட்ட யாராவது ரவுடி பசங்க கெலட்டா பண்ணிருப்பானுங்க. நீ போய் அந்த ரவுடிகளை அடிச்சிருப்ப. அவங்க பதிலுக்கு ஒன்னு அடிச்சிருப்பாங்க. இதானே? டாட், எனக்கு அடிபட்டு ரத்தம் வந்ததும் லத்தா துடிச்சிட்டா, தாங்கையும் குளிச்சுக்கிட்டா. அதுல பொண்ணு உனக்கு ஒரு கஷ்டம் வந்தா உடனே அந்த கஷ்டத்தை தானே வரவழைச்சுக்கிறாளே, அவ பொண்ணு. இவ்வளவு இருக்காளு. அன்னைக்கு ஒரு நாள் பிளேட் அல்ல, நான் கையை கீறிக்கிட்டேன், ரத்தமா கொட்டுது. இவ வந்து பிளேடு சரியா இருக்கா, உடைஞ்சு போச்சான்னு பாக்குறா. இது என்ன பெரிய விஷயம்? நான் கூட தான் தம்பிக்கு ஏதாவது உதவி தேவைன்னா மாங்கு மாங்குன்னு செய்வேன். அப்படியா? அவசரமா எனக்கு இது வருது. எனக்காக நீங்க போறீங்களா? வாயை வச்சுக்கிட்டு சும்மா இருக்க வேண்டியது தானே. இதெல்லாம் வாங்கி கேட்டுக்கிடணும் உனக்கு அவசியமா? போய் நம்ம டாக்டருக்கு ஃபோன் பண்ணி ஒரு நல்ல டாக்டர் அனுப்பு. அதெல்லாம் ஒண்ணு வேணாம், எனக்கு எல்லாம் சரியாயிடும். தம்பி, லெட்டருக்கு நடுவுல எனக்கு ஏதாவது மணி ஆர்டர் வந்திருக்குதா பாரு. ஐயே, பரதேசி சித்தப்பா. வேணும் உனக்கு? என்ன குடும்பமே எதுக்குது?